வணக்கம். தமிழ் எழுத்துலகில் புரட்சிகரமான எழுத்தாளர்கள் அப்படின்னு நாம் சில பேரை சொல்லணும் அப்படின்னா, அந்த பேர்லேயே ஒரு ஆச்சரியம் இருக்கும். அவர் யார் அப்படின்னு கேட்டால், சோ. விருத்தாசலம் என்ற இயற்பெயரை கொண்டு 1906ஆம் ஆண்டு திருப்பாதிரிப்புலியூர், கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் அவருடைய தந்தையார் தாசில்தாராக இருந்தார். அங்கே பிறந்தவர் தான் இந்த சோ. விருத்தாசலம். இவர் தன்னுடைய பேரை புதுமை பித்தன் என்று வைத்து கொண்டார். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குங்கிறது. பித்தன்கிறது சிவபெருமானுக்கு பழைய பேர். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா. புதுமை என்பது நியூ வேவ்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரெண்டையும் இணைக்கிற பாலம் மாதிரி வச்சுக்கிட்டார். இவருடைய தந்தையார் தாசில்தாராக இருந்ததுனால இவர் சின்ன வயது பள்ளிக்கூடத்து வாழ்க்கையெல்லாம் கள்ளக்குறிச்சி, செஞ்சி போன்ற பகுதிகளில் படிச்சுட்டு பிறகு திருநெல்வேலிக்கு வர்றார். அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் படித்து முடித்த பிறகு இந்து கல்லூரியில் அவர் தன்னுடைய இளங்கலை பிஏ படிக்கிறார். எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்ன கிடைச்சது அப்படின்னா, அந்த கல்லூரி ரொம்ப பழமையான கல்லூரி. எம்டிடி ஹிந்து காலேஜ்னு சொல்லக்கூடிய திருநெல்வேலி கல்லூரி. எப்படி பழமையான கல்லூரினா, பாரதியார் படித்தது அங்கே தான், வ.உ. சிதம்பரம் பிள்ளை படித்தது அங்கே தான், புதுமை பித்தன் படித்தது அங்கே தான். என்ன ஒரு விழாவுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அது என்ன விழா அப்படின்னா, அந்த கல்லூரியின் பழைய மாணவராகிய புதுமை பித்தனுக்கு நூற்றாண்டு விழா. 1906 2006 நான் போயிருந்தேன். அவருடைய ஒரே மகள் தினகரி அங்கே வந்திருந்தாங்க. பேரன் பேத்தியெல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ இவருடைய படித்த அந்த நூற்றாண்டு விழாவை அவங்க அருமையாக கொண்டாடுறாங்க. அங்கே படிச்சுட்டு தன்னுடைய 26வது வயதில் திருவனந்தபுரத்தை சேர்ந்த கமலா என்கின்ற ஒரு பெண்ணை அவர் திருமணம் பண்ணிக்கிறாரு. இவருக்கு முழு நேர வேலை என்னவாக இருந்ததுன்னா எழுத்து தான் இருந்தது. எமக்கு தொழில் கவிதை, நாற்றுக்குழைத்தல், இமைப்பொழுதும் சோறாதிருத்தல் அப்படிம்பார் பாரதி. அதே மாதிரி இவர் என்ன பண்ணார் அப்படின்னா எழுத ஆரம்பித்தார். இவருடைய எழுத்து நடை அது வரைக்கும் வந்த நடைகளை காட்டிலும் வித்தியாசமாக இருந்தது. ஒரு சமூக நையாண்டி, சோசியல் சட்டையர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். முதல் சிறுகதை குலோப் ஜாமுன் காதல் அப்படின்னு முதல்ல அவர் எழுதினார். பிறகு அவருடைய அந்த நையாண்டி கட்டுரைகள் இருக்கு பாருங்க, அது ரொம்ப புகழ்பெற்றவை. 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை இவர் எழுதியிருக்கிறாரு. மொழிபெயர்ப்பாளரும் கூட. அது மட்டும் இல்லை, ஜெமினி கதை இலாகால இவர் வேலை பார்த்தார். ஔவையார் படத்தினுடைய திரைக்கதைக்கெல்லாம் இவர் கூட இருந்து வசனங்கள் எழுதினார். பின்னாடி ராஜமுக்தின்னு ஒரு படம், தியாகராஜ பாகவதர் நடித்த படம், புனேயில் போய் எடுத்தாங்க. அங்கே போய் எடுத்தபோது இவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு 1948 இங்கே ரயிலில் வர்றாரு. கடுமையான இருமல் இதில் பாதிக்கப்பட்டு அவர் மரணம் அடைகிறார். அப்போ 42 வயது தான் இவருக்கு. நல்லா எழுத ஆரம்பித்தது 15 ஆண்டுகள் மட்டும்தான். அது என்ன, அதுக்கு பிறகு அவர் பின்னாடி வறுமை, முன்னாடி சின்ன வயது, இந்த 15 ஆண்டுகளுக்குள்ளே அவர் செஞ்சிருக்கக்கூடிய சாதனை எழுத்துலகில் மொழிபெயர்ப்பு, கட்டுரைகள், கவிதைகள், இலக்கியம் என்று எல்லா துறையிலையும் கால் பதிச்சிருக்கார். அவருடைய மறக்க முடியாத படைப்புகள் அப்படின்னு சொன்னால் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும்னு ரொம்ப அற்புதமான சிறுகதை. சிவபெருமான் பூமிக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். என்கிட்ட ஒரு மாணவி பிஹெச்டி பண்ணாங்க. அப்படி பண்ணுற போது திருவிளையாடல் காலந்தோறும் அப்படின்னு பண்ணாங்க. அந்த திருவிளையாடலில் சிவபெருமான் 64 திருவிளையாடல் பண்ண மதுரைக்கு வந்தார், பூமிக்கு வந்தாருன்னு பார்க்குறோம் இல்லையா. அதனுடைய தொடர்ச்சியாக புதுமை பித்தன் வரைக்கும் அந்த தீசிஸில் சேர்த்துக்கிட்டோம். கடவுளும் கந்தசாமி பிள்ளைங்கிறது அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே போல் ராமாயணத்தை பற்றி அவர் ரொம்ப வித்தியாசமான முறையில் ஒரு தனக்கு ஓலைச்சுவடி கிடைச்சதாகவும் அதை பற்றி எழுதுறதாகவும் நாரத ராமாயணம்னு எழுதியிருப்பார். இவருடைய படைப்புகள் முழுவதையும் நல்ல மிகச்சிறந்த தொகுப்பாளர், எழுத்தாளர் ரா. வெங்கடாசலபதி அவர்கள் தொகுத்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு இவருடைய படைப்புகள் முழுவதையும் இதில் போட்டிருக்காங்க. அப்போ நாட்டுடைமையாக்கியிருக்காங்க. ரொம்ப குறிப்பிடத்தக்கது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொன்னகரம் என்ற இவருடைய கதை தாங்க. இப்போ அதிகமாக போனால் ஒரு 7 பக்கம் கூட இருக்காது. ஆனால் அது எப்படி இருக்கும் சேரி மக்களுடைய வாழ்க்கை, சாதாரண மக்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத போகிற போக்கில் அடிச்சுட்டு போவார். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும்ல அவர் சொல்கிற அந்த டயலாக் இருக்கே,
சிவபெருமான் பூமிக்கு வர்றாரு. அவருக்கு 60 வயதும் இருக்கலாம், 60,000 வயதும் இருக்கலாம் அப்படிம்பார். அந்த தொண்டையை பார்த்தோன்னே இங்கே கருப்பாக ஒரு மச்சம் இருந்ததான். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த குழந்தைய பார்த்த உடனே அப்படி உத்து பார்ப்பார். உடனே அந்த குழந்தையோட அப்பா சொல்லுவார், கந்தசாமி பிள்ளை, உள்ளே போ அப்படிம்பார். உடனே சிவபெருமான் சொல்லுவார், இப்போல்லாம் நான் சுத்த சைவமாக்கும் அப்படிம்பார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பிள்ளைக்கறி சாப்பிட்டால் தானே அப்படி பிள்ளையை உத்து பார்க்குறாரேன்னு நினைக்கிறாராம். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மருதநாயகம் என்ற ஒரு பேராசிரியர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலத்துறை பேராசிரியர் புதுமைப்பித்தனை பற்றி அருமையான திறனாய்வு பண்ணியிருக்கார். இப்போ நான் சமீபத்தில் அவரை அமெரிக்காவில் பார்த்து இந்த விஷயத்தை சொன்னோடனே அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டார். இப்போ நினச்சி பாருங்கள், புதுமைப்பித்தனுடைய இந்த சிறுகதைகள் தமிழ் எழுத்துலகில் பெரிய மாற்றத்தை கொடுத்தது. எல்லா எழுத்தாளர்களும் தங்களுக்கு முன்னோடியாக புதுமைப்பித்தனை போல் எழுத வேண்டும் என்று நினைக்கிறார் என்றார். அதற்கு காரணம் அவருடைய எழுத்து, அவருடைய தைரியம், அவருடைய அந்த அழகான நடை. ஆக தமிழ் இலக்கிய வரலாற்றில் சிறுகதை என்றால் அது புதுமைப்பித்தன் என்று நாம் போட்டுக்கொள்ளலாம். அத்தகைய பெருமையுடையவர் நம்முடைய புதுமைப்பித்தன்.